மக்களே வணக்கம். இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியுமே தனித்தன்மை வாய்ந்தது. ஒருத்தருக்கும் ஒரு கைரேகை இருக்கும். லைக் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் எல்லா மனுஷங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நாங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்றோம், நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிற? நாங்களாம் எப்படி பேசுறோம், நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிற? இப்படி பல வகையில் ஒரு மனுஷன் மற்ற மனுஷனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும்னு நினச்ச இடத்துல யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்க. என்னால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நானும் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. இதுதான் என்னோட பாலிசி, எனக்கு இப்படி இருக்கிறது தான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட பாலிசியில் அவர் ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். எத்தனை ப்ரெஷர் கொடுத்தாலும் நீ இப்படி பண்ணுறனே அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி 1008 பேருக்கு மேலேயே சொல்லியிருந்தாலும் அவரோட பாலிசி அப்படியா சொல்லிக்கோ, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். அந்த செல்லக்குட்டி யாருன்னு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் தான். அவரை பற்றி ஆக்டர் மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வாங்க. விஜய் நான் தான் சொன்னேன், கோட் கிரேட் கேரக்டர். அவர் ரொம்ப பிடிச்சது அவரோட சைலன்ஸ் தான். த வே ஹி கண்டக்ட் ஹிம்செல்ஃப் ஆன் த செட் இஸ் டூ குட். அப்படியா? இஸ் டூ குட். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், அது ஓப்பனாகவும் சொல்கிறேன். நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதுன்னா அவரோட அந்த த வே ஹி கீப் ஹிம்செல்ஃப் த செட். ஹீல் பி ஆல்வேஸ் சைட் அண்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பார். பட் சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். ஹி ஓன்ட் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறதும் இல்லை 10 பேர்கிட்ட பேசிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது எதுவுமே பண்ண மாட்டார். ஹீல் பி ஆல்வேஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து ஹீல் பி அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். ஐ வுட் லைக் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் தட் இஸ் அ கிரேட். பட் மோகன் மாதிரி ஹீரோ, கமல், ஈவன் ரஜினி சார்லாம் செட்டுக்குள்ளே வந்தாலே பரபரப்பாக இருக்கும். ஏன்னா எல்லார்கிட்டையும் பேசி, எல்லார்கிட்டையும் பழகி, எல்லார்ட்டையும் ஒரு ஹீரோக்கு அந்த அந்த குவாலிட்டி வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, வேண்டாம் இல்லை, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருக்கு. சரி, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு புத்தகம் படிக்காமல் ஃபோன் நோண்டாமல் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு இட்ஸ் லைக் எ மெடிடேஷன். ஒரு இடத்துல உட்காந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி உட்காருதுங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி வெரி பிக். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தனியா ஒரு ரூம்ல உட்கார்ல, ஒரு கூட்டத்துக்குள்ள அவர் தனியா இருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். அவர் கேரவான்ல உட்கார்ந்து இருக்கிறது பத்தியும் ஒரு வீடு அதெல்லாம் நான் பர்சனலா பேசவே இல்லை. ஒரு கூட்டத்துக்குள்ள செட்டுக்கு வந்திருப்பாருன்னு வச்சுங்க. செட்ல இப்போ 150 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருன்னா, சப்போஸ் அவர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்படி சும்மா உட்காந்துருப்பாரு சைலண்ட். அவர் முன்னாடியே 50-100 பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இஸ் நாட் அதுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் டென்ஷன் ஆகிற மாதிரியும் இல்லை என்ன நடந்துட்டுருக்குன்னு அதெல்லாம் எதுவுமே அவர் செய்ய மாட்டார். பட் இஸ் அ கிரேட் அப்சர்வர். அப்படியே உட்காந்து அவர் தெரியும் என்னென்ன எங்கெங்கே நடந்துட்டுருக்குன்னு, அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார். வழக்கமாக நம்ம நினைப்போம் ஹீரோன்னா எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும்னு. அதை வந்து அந்த இதை பிரேக் பண்ணது இவர் தான் நினைக்கிறேன். ஈவன் இன் ஹாலிவுட் அண்ட் பாலிவுட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஹீரோன்னா ஒரு எக்ஸூபரண்ட்டாக எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு லைவ்லியாக இருக்கிறோம், குவாய்ட்டாக இருக்கிறவங்க கூட சக்ஸஸாக இருக்க முடியுன்றதை காட்டினது. டெஃபினட்டாக ஐ டோல்ட் ஹிம். நான் உங்ககிட்ட இது கற்றுக்கணும் வந்து ஆசைப்பட்றேன்னு அவருக்கே சொல்லியிருக்கேன் நேர்லையே. ஸோ ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணாலும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு எப்படி மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கும் மக்கள் இருப்பாங்க. ஸோ நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளை மாற்றிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாம்பளாவே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நம்மளோட பாலிசியால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸோ இல்லை தீங்கோ இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டே ஹாப்பி வித் யுவர் ஓன் பிரின்சிபல்ஸ். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் ஃபார் அதர்ஸ். தேங்க்யூ.